துன்புறும் மானிடர்களின் வாழ்வில் துணையாய் நின்று உதவி செய்பவரும் விடுதலை வாழ்வை நிலையாக பெற்றுக்கொள்ள வழிகாட்டும் தந்தை மைந்தர் தூயாவியரின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இணைந்து ஜோதியின் ஒளி பெற்று நாம் அனைவரும் எழும்பி நின்று பஜனை வழி இறைப்புகழ் பாடி கடவுளை மாட்சிமைப்படுத்துவோமாக. வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, நாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. என் மேசையா உன்னாசையே, என் மேசையா உன்னாசையே, உண்டோசையாய் நான் பேசவே, குண்டோசையாய் நான் பேசவே, உன்னாசீதா நல் நேசமா, உன்னாசீதா நல் நேசமா. தேவாவியே வரம் தாரும், தேவாவியே வரம் தாரும், இப்பாவியின் பயம் தீரும், இப்பாவியின் பயம் தீரும், உன் ஜோதியின் ஒளி வீசும், ஜோதியின் ஒளி வீசும். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதியின்படி என் உயிரை காத்தருளும். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். வேண்டுதல் செய்வோமாக. அனைத்தையும் செய்து நிறைவேற்றுகின்ற எங்கள் ஆற்றல் படைத்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த தூய்மையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தூயவர் தூயவர் என்கின்ற நிலையிலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நல்ல அருளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சிறப்பான தொழுகையின் மூலமாக ஆண்டவர் தருகின்ற நிறைவுகளை, நன்மைகளை
எங்கள் வாழ்விலே முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்தருளும். தொழுகையின் வழியாக கிடைக்கின்ற சிறப்புகளையும் புதிய கிருபைகளையும் அனைத்து மக்களும் பெற்று வாழ்விலை விடுதலையின் வாழ்வை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான கடமைகளை செய்ய அருள் தாரும். தொழுகையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பேரருள் எங்கள் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இந்த திருப்பெயரில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாகவும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் அனைவரும் எழும்பி நின்று 9வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏர்குணனை தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் தோத்திரம், மாநேசா என்கின்ற 9வது கீர்த்தனை பாடலை எழும்பி பாடுவோம். முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41. 41வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும்
என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்புனவனும் என் அப்பும் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இணைந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நாம் அனைவரும் முழந்தாளிட்டு நம்மை ஆய்வு செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிறப்புடன் வழிநடத்தி வருகின்ற நிலைகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் மனுமக்களுடைய வாழ்வில் நிறைவான நன்மைகளை தந்து நடத்தி கொண்டு வருகின்ற அனுபவங்களை அறிந்த போதிலும் சில தருணங்களிலே ஆண்டவரை விட்டுவிடுகின்ற அனுபவங்கள், கிறிஸ்துவின் மாதிரிகளை தரித்து கொள்ளாமல் உலகு சார்ந்த காரியங்களிலே முதன்மையாக செயல்படுகின்ற நிலைகள், பக்தியான வாழ்வு தொடர முடியாமல் இருக்கின்ற நிலைமைகள், திருமறையை படிப்பதும் தியானம் செய்வதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் ஜெபிப்பதும் ஆண்டவருடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்வதும் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல செயல். சில தருணங்களில் இவைகளை நாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருந்த நிலைமைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை எங்கள் வாழ்வு முறைகளிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ளவும், ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாய் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை புரியும் என்று சொல்லி, பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க என்கின்ற பாடலின் வரிகளை பாடுகர் குழுவோடு இணைந்து பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவர் தருகின்ற பாவ மன்னிப்பினுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வோமாக. நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க
நடக்க பாவி நான் கிருபை காட்டும். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தர் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தர் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும். மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாயுந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் ஆண்டவரின் கரங்களில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இந்நாள் வரையிலும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான அருள் கொடைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 449 நாட்களாக ஊரடங்கு காலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தந்து ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் ஈவாக கொடுத்து பொல்லாத தொற்று நோய்களுக்கும் சாவுக்கேதுவான எல்லா விதமான தீமைகளுக்கும் பலகீனங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து வருகின்ற மேலான கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 2021 ஆண்டினுடைய 164வது நாளை ஆண்டவர் காண செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் எஞ்சி இருக்கின்ற 201 நாட்களிலும் ஆண்டவருடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் நம்மீது ஆண்டவர் வைத்து நம்மை நீதியின் பாதையிலே சிறப்பான வழிகளிலே தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்தி செல்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. 56 நாட்களாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இயல்பான சூழ்நிலைமைகள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே இயல்பான சூழல்களை தரவும் ஆலய ஆராதனைகளிலே இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தூய ஆவியானவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடைய நல்ல பணிவிடைகளை கடமைகளை செய்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் உதவி செய்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் சென்று வந்த பயணங்களில் நம்மோடு கூட இருந்தார். குடும்பத்தின் இறைமக்களை பாதுகாத்தார். தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபை வாழ்வு, சமூக வாழ்வு, உலக வாழ்விலே ஆண்டவர் உடனிருந்து நடத்தினார். ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது ஆண்டவர் பத்திரமாக நம்மை பாதுகாத்து காலை வேளையிலே நமக்கு உணர்வை தந்து, மகனே மகளே எழும்பு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் உணர்வுபடுத்தினார். புதிய நாளை தந்திருக்கின்றார். கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடர்தலுக்கும், ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வைத்து நம்முடைய ஆயுள் நாட்களிலே ஒரு நாளை கூட அதிகமாக தந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, இந்த தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிற மேலான கிருபைகளை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற பாடல் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நெஞ்சார்ந்த நன்றிகளை படைப்போமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை படைத்த நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ பாடம் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். வஜனத்தால் இறைக்கேணமே, என்னை வஜனத்தால் இறைக்கேணமே, வஜனத்தால் இறைக்கேணமே, என்னை வஜனத்தால் இறைக்கேணமே. பரிசுத்தாத்மாவால் ஞான் ஆராதிக்கும்போல் என்னை வஜனத்தால் இறைக்கேணமே. பரிசுத்தாத்மாவால் ஞான் ஆராதிக்கும்போல் என்னை வஜனத்தால் இறைக்கேணமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த காலை நேரத்திலும் இறை தொழுகையின் வழியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற நிலையிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை கொள்ளுகின்றேன். குறிப்பாக விடுதலைக்காக நாம் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை விடுதலையின் பாதைகளிலே நடத்துகின்றவராக இருக்கிறார். எனவே விடுதலை குறித்த கடவுளுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விடுதலை சார்ந்து தியானம் செய்வது மிகவும் பொருத்தமானது. அந்த வகையிலே ஆண்டவர் விடுதலையாளர் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் இன்று சிந்தனை செய்யலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் உரைக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும்? அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாப வாழ்விலிருந்து முழுமையான ஒரு விடுதலை, இப்போது பரவிக்கொண்டிருக்கின்ற
கொள்ளை நோயிலிருந்து விடுதலை, கெடுக்கும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவர் தருகின்ற விடுதலை நம்முடைய வாழ்விலே முழுமையாக இருக்கின்ற போது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ முடியும், நல்ல செயல்களை நாம் செய்ய முடியும், கிறிஸ்துவின் மாதிரிகளாக தொடர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு உதவி செய்ய முடியும். எனவே அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற போது, எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று சொல்லுகிறார். எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்ற அந்த நிலையிலே கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுக்கு விடுதலை அளித்த ஆண்டவராகிய கடவுள் நானே என்று இறை வார்த்தையை சொல்வதை அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே அவர்கள் கிடைத்த விடுதலை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் செங்கடலை தாண்டி அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். மீட்பினுடைய பாடலை முழங்கி பாடி கடவுளை மகிமைப்படுத்துகின்றார்கள். ஆண்டவரே என் ஆற்றல், ஆண்டவரே என் பாடல், ஆண்டவரே என் விடுதலை, என் கடவுள், அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் போற்றுவேன் என்று மோசேயும் இஸ்ரவேலரும் கடவுளை புகழ்ந்து பாடின கடவுளுடைய வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏசாயா இறைவாக்குனர் நூல் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கின்ற போது, கடவுளுடைய ஆவி தங்கியிருக்கின்ற மெஸ்ஸியாவின் முதன்மை பணியானது அது விடுதலையாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விடுதலை பணியைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியிலே நிறைவேற்றுகின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாடமாக படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற போது, இயேசுநாதருடைய விடுதலை குறித்ததான நாசரேத்தூர் அறிக்கையை அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது என்ன நற்செய்தி என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே திருமறையிலே நாம் படிக்கிறோம். ஆக விடுதலையினுடைய மையத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் மக்கள் கூடினார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவன் மூலமாக வாழ்வு பெற்ற மக்கள் கூட சில நேரங்களிலே ஆண்டவரை விட்டு விலகி சென்ற அனுபவங்களும் திருமறையிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த காலங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற, ஆண்டவரை ஆராதனை செய்கின்ற நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் விடுதலையாளர், அவர் நம்மை விடுவிப்பவர். எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை நடத்துகின்றவர் என்பதை நாம் புரிந்து விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு இந்த நோயினுடைய அந்த தாக்கங்களை நினைத்து பார்க்கும்போது பயம் வருகின்றது. நோய் இன்னும் எங்கள் வாழ்விலை கடந்து வந்து விடுமோ, மற்றவர்களோடு பேச இயலாத ஒரு சூழ்நிலைமை இன்னும் வந்து விடுமோ என்று சொல்லுகின்ற ஒரு பயம், நடுக்கம் நம்முடைய வாழ்வுக்குள்ளே இருக்கலாம். இந்த நோயை குறித்து நாம் கலங்குகின்றோம், நோயை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய செய்திகள் எல்லாம் வருகின்ற போது இவ்வாறாக பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இதைவிட அதிகமாக வல்லமை நிறைந்த கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் சொல்கின்றோமா? கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனுள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றாரே.
எனவே இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோமா? எதிர்மறையான சூழல்கள் தான், இறப்பு செய்திகள் எல்லாம் நாம் கேட்கின்றோம், உண்மைதான். ஆனாலும் அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் விடுதலையாளர், ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவர், அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையான வார்த்தைகளை நாம் சொல்லி இருக்கின்றோமா? நிச்சயமாகவே நாம் சொல்லி இருக்க முடியாது. ஏனெனில் பயந்தவர்களாகவே இருக்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நிலை இல்லாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, விடுதலையின் செய்தியை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகின்ற வார்த்தை. அப்படி என்றால் ஆவியானவராக இருந்து செயல்படுகின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே விடுதலை உண்டு. நாம் இருக்கின்ற இடத்திலே ஆவியானவர் இருக்க வேண்டும். தந்தையாகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், தூய ஆவியராகிய கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கின்ற விடுதலையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது விடுதலை தருகின்ற கர்த்தர் நம்முடைய வாழ்விலே உடன் இருந்து நொறுங்குண்டு சிதறுண்டு வாழ்விழந்து இருக்கின்ற மக்களுக்கும் விடுதலை வாழ்வை தந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் அனைவரோடும் கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாசத்தோடு வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாகாமல் பிழைத்திருந்து வாழ்வதற்கு ஏற்ற வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. எனவே வருங்காலங்கள் இயல்பான ஒரு சூழ்நிலைமையான காலங்களாக மாறும். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மாறுதல்களை கொண்டு வருவார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருவார். நன்மையான காலங்களை தந்து நிறைவான பாதையிலே நம்மை வழி நடத்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், தளர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகமாக மக்களுடைய வாழ்வில் இருக்கின்ற ஒரு காரியம், நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், தொழுகைகளை பங்கு பெறுகின்றோம், கடவுள் தருகின்ற நன்மைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிற உண்மைதான். ஆனால் சோதனை வரும்போது, பாடுகள் வருகின்ற போது, இது போன்ற எதிர்மறையான சூழல்கள், சவால்கள் கடந்து வருகின்ற போது அப்படியே நாம் கீழ் நோக்கி சென்று விடுகின்றோம். 100 விழுக்காடு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது பாதியாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைமைகளிலே வைக்கப்படுகின்றோம். ஆனால் அப்படியாக இருக்கக்கூடாது. நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் படிநிலைகளிலே தொடர்ந்து இருந்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். விடுதலையின் ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுகிறார் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். கர்த்தர் வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவான பாதையிலே வழி நடத்தி செல்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நமது விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழும்பி நின்று 370வது கீர்த்தனை பாடலை பாடுவோம்.
என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை என்கின்ற 370வது கீர்த்தனை பாடலை எழும்பி பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று, அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்தக்கிரயத்தால் என்னை மீட்ட, சொந்த இரத்தக்கிரயத்தால் என்னை மீட்ட எந்தையே உங்களுக்கீதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கிறேன். கருணை செய்தேவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த ராலயமாகவே, ஜோதி
ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தொழுகைக்கு நிறைவாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் நிறைந்தது, விடுதலை நிறைந்தது, நல்வாழ்வுக்கு நேராக எங்களை அழைத்து செல்லுகின்ற அனுபவங்களை கொடுக்கின்றதாக இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே உலகத்திலே காண்கின்றவைகளை நினைத்து கலங்காதபடிக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அது பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் வாழவும் கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் கிருபையாக இறங்கி நல்ல வெற்றியின் வாழ்வையும் வெற்றியின் பதிலையும் ஆண்டவர் தந்து நீர் நடத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தொழுகை மிக சிறப்பாக அமைவதற்கும் தொழுகையின் மூலமாக அனைத்து மக்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, இந்த நல்ல திருப்பணி விடைகளை நிறைவேற்றி இருக்கின்ற அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாடி இசைக்கருவிகளை மீட்டி கடவுளை மகிமைப்படுத்தின அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இந்த காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் நடத்துகின்ற அன்பு சகோதரர் அவர்களையும் குடும்பத்தின் இறைமக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக பாதம் பணிந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜெபத்திலே பங்கு பெறுகின்ற அனைத்து உள்ளங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தலும். பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த உலகத்திலே அருமையான தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகின்ற நிலையிலே அந்த விடுதலை வாழ்வை அனைவரும் சொந்தமாக்கி கொள்வதற்கு தூய ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆலயங்கள் திறக்கப்படட்டும், மக்களுடைய வாழ்வில் பணி வாய்ப்புகள் தொடரட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீரை துடைத்தரலும், புது வாழ்வை தாரும். அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஊழியக்காரர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், பணிவிடைக்காரர்கள், இந்த சிறப்பான பணிகளில் இருந்த அநேக மக்கள் இறந்து போன செய்தியை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம். ஆண்டவரே, இது போன்ற செய்திகள் இனிமேல் வராதபடி மக்களை பாதுகாத்தலும். உன்னதமானவுடைய மறைவு சர்வ வல்லவுடைய நிழல் எப்போதும் எல்லா மக்களோடும் கூட அதிகமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காலநிலைகளிலே அவ்வப்போது ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாய் வருகின்ற பாதிப்புகளிலிருந்து மக்களை விடுதலையாக்கும். மழையினால், இடியினால், மின்னல்களினாலே, இயற்கை சீற்றங்களினாலே, இந்த பொல்லாத நோய் தொற்றுகள் மூலமாக எந்த விதமான சேதங்கள் யாருக்கும் ஏற்படாதபடிக்கு கண்ணன்மணியைப் போல பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. வாரத்திலும் செய்கின்ற பணிவிடைகள், செல்லுகின்ற யாத்திரைகள், கடமைகள்
எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய தூய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அதிகமாகவே தங்கி இருக்கட்டும். வாழ்வு தருகின்ற ஆண்டவர் அனைவருக்கும் நல்ல வாழ்வை தந்து நிலையான பாதையிலே உறுதியான விசுவாசத்தோடு அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருந்து உபத்திரவங்களை பொறுமையாயும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்து வாழும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் எங்கள் வாழ்விலே நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பெருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்களை காப்பவராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. தந்தை, மைந்தர், தூயாவியர்மாகிய அனைத்து ஆற்றல் பொருந்திய திரியேக கடவுளின் நிறைவான ஆசி நம் அனைவருடன் எப்பொழுதும் நிறைவாய் நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.